Hi students, this is Tirumala Max YouTube channel. 11th and 12th தமிழ் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழ் தேர்வில் எப்படி மார்க் போடுவார்கள் என்பதை விளக்கும் வீடியோ. ஸோ என்னுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுகிற மார்க்ஸ் தமிழ் பேப்பரில் எப்படியெல்லாம் மார்க் அலோகேட் பண்ணுறாங்கன்றதை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஆஸ் அ டிப் ஃபார் யூ டு see all these things, how the marks are allocating for you to get that marks, my dear children. So பொது தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் போது மதிப்பெண்கள் வழங்கும் முறை, அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let us go to the video. I always say that முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So unless you have a முயற்சி, you will not be able to get a வெற்றி, my dear children. So please make note of that. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். Make a habit to think that every exam will be the best exam of your life. So எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்னு நினச்சி எழுதிங்கன்னா definitely you will be able to get a very good mark, my dear children. Your journey towards your dream has begun because you are going to write your public examination. That journey is going to start now to get completed, my dear children. ஸோ த ஃபஸ்ட்டு 14 கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட் கேள்வி. இதை நீங்கள் ஏற்கனவே எழுதிருப்பீங்க பப்ளிக் எக்ஸாமில் 10th. ஸோ இருந்தாலும் 11th எழுதியிருப்பாங்க 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸை போட்டு எழுத சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு எழுதும்போது நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸு நம்பரும் கரெக்டாக அது பாருங்கள், அதோட நம்பர் வந்து கரெக்டாக போட்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் எழுதணும். ஸோ 3rd கொஸ்டின் 5th கொஸ்டின் 5th எல்லாமே போட்டு எந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு நீங்கள் எழுதுறது தான் இந்த 14 மார்க்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவையேனும் 3 விடையளின்றாங்க. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க இது முக்கியமான பாயிண்ட் வந்து 2 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கப்படலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 கருத்துன்னா அதுக்கு முழு மதிப்பெண்கள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு 2 மார்க் அலோகேட் பண்ணுறாங்க. இது வந்து சின்ன கேரக்டரைஸ்ட் பிரித்து எழுதும்போது ½ மார்க்ஸுக்கு 2 பாயிண்ட் இருந்தால் 2 மார்க்கு, இல்லை 6 4 பாயிண்ட் எடுத்து எழுதணும். ஸோ இது நல்லா புரிஞ்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸும் உங்களுக்கு வரும், ஆன்சரும் இதுக்கு மாதிரி தான் எழுதணும். ஸோ இது பாருங்கள், இதுவும் அதே 2 மார்க் பாயிண்ட்ஸ் பாருங்கள். எவையேனும் 4 விடைகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண், அதாவது அதுலேருந்து டிவிஷன்ஸ் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா கலை வழக்கில் மாற்றப்பட்டவை என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட டிவிஷன்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு, 4 இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு ½ 4 கொஷனுக்கு மார்க் இருக்கும். இது பாருங்கள், இது 2 பாயிண்ட்ஸு, இதுக்கு 2-3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் இது கிளியர் ஆகுது. ஸோ லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கேள்வி எழுத சொல்கிறாங்க. வேறுபாடு அறிந்து எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான் கொடுக்குறதுக்கு அதோட டிவிஷன்ஸ் நீங்கள் எழுதும் போது யூ வில் கெட் 1 மார்க், மை டியர் சில்ட்ரன். ஸோ அதுக்கப்புறம் அதோட சான்று அதுக்கப்புறம் எழுதும்போது பாருங்கள், பொருத்தமான தொடர் எழுதியிருந்தால் மதிப்பெண் வழங்கப்படலாம்ன்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பனை மட்டை கூரை வைத்திருந்தாருன்னா அந்த ஓலையால் வேய்ந்தனர், அதுக்கு 2 மார்க், 2 டேஷ்க்கு 2 மார்க். இன்னொன்று 2 இது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் 2 மார்க்கு. பலகையால் பாருங்க, பலகையால் அந்த மாதிரி பிரித்து எழுதும்போது ½ மார்க்ஸ் வருது. தென் அதுக்கப்புறம் வந்து கோவில் ஆலயம்னா தஞ்சை கோவில் ஆலயம், அதுக்கு ஒரு ½ கோவில் வந்து அதுக்கு ½ ஸோ பொருத்தமான தொடர்கள் அமைந்திருந்தால் முழு மதிப்பெண் வழங்கப்படலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழைகளை நீக்கி எழுதுங்க. ஸோ அது என்ன பிழையோ அது மட்டும் எடுத்து எழுதிங்கன்னா யூ வில் கெட் 2 மார்க்ஸ், மை டியர் சில்ட்ரன். தென் பகுபத உறுப்பிலக்கணம், அறுத்துன்னா இத்து ப்ளஸ் இத்து பாருங்கள், இதை பிரித்து எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க்கு. வெறும் இந்த கொஷினை வந்து நீங்கள் பிரித்து எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் போடுறாங்க. தென் அதுக்கப்புறம் அறுத்துன்னா அது பகுதி, சந்தி, இறந்த கலையிடலாம், வினைச்ச பகுதி அதெல்லாம் எழுதணும். கண்டான், ஸோ கண் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆண், அப்போ 1 மார்க்கு கண்ணுக்கு. இதுக்கு மீதி இருக்கிறதுக்குலாம் 1 மார்க், மொத்தம் 2 மார்க் உங்களுக்கு. தென் புணர்ச்சி விதி வரும்போது முன் உடைனா முன் ப்ளஸ் உடை, அதுக்கு 1 மார்க்கு. தனிக்குறியில் முன் ஒற்று உயர்வின் இருக்கு. ஸோ இங்கே பூம்பாவைனா பூ ப்ளஸ் பாவை 2 பிரித்து எழுதும்போது உங்களுக்கு 1 மார்க் வருது. தென் கோஸ் டு 29th கொஸ்டின். கீழ்காணும் சொல்லுறுப்பையை பிரித்து சேர்த்தும் இரு தொடர்களை அமைக்கிறது. வருங்க, ஒரு இது கொடுத்துட்டு 2 தொடர்னா அப்போ என்ன பண்ணும், அவன் முன் வந்து கூறினான். ஸோ ஒரு மார்க்கு பிரித்து எழுதும்போது அது ஒரு மார்க். இவை போன்ற தொடர் அமைத்தால் மதிப்பெண் வழங்கப்படலாம்ன்றாங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல், அது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, அலைபேசி வங்கி வரை வாழ்க்கை வளராது. ஸோ கலைச்சொல்லுக்கு வந்து ஒரு மார்க் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கோஸ் டு 2 விடையளி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட 2 விடையளி இடஞ்சுட்டி ஸ்ட்ரெயிட்டவே இந்த இடத்தை பற்றி நீங்கள் எழுதும்போது, ஆசிரியரை பற்றி எழுதும்போது உங்களுக்கு 2 மார்க். நூல் அண்ட் ஆசிரியர் நீங்கள் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் 2 மார்க்ஸ் வித்தவுட் எனி இஷ்யூஸ்.
அதுக்கப்புறம் அதோட விளக்கத்தை பற்றி எழுது 2 பாயிண்ட் எழுதும்போது உங்களுக்கு 2 மதிப்பெண் வழங்கப்படுகிறது மைடிய சொல்லும். நல்லா கவனிச்சிங்க. இடஞ்சுட்டி பொருள் விளக்குகளை இடமுக்கும் நீங்கள் எழுதி பொருள் எழுதினா ஒரு 2 மார்க்கு, விளக்கம் எழுதுறதுக்கு 2 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கேள்விக்கு 4 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். ஸோ யூ வில் கெட் 4 மார்க்ஸ் மைடிய சில்ட்ரன். ஸோ அதுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் பெருசாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், எவையேனும் 4 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ ஏதாவது இருந்தாலும் அதுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது 4 பாயிண்ட்ஸ் ஆப்ட் பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். சேம் இதுலேயும் அதே தான். ஏதாவது 4 பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா யூ வில் கெட் ரெக்கர்ட் மார்க்ஸ் மைடிய சில்ட்ரன்ஸ். அண்ட் தென் கோஸ் டு பிரிவு 2, அதுக்கு 4 மதிப்பெண்களும் அதே தான். வேறு 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 3 4 பாயிண்ட் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு அணியை பற்றி எழுதும்போது, அணி இலக்கணத்தை பற்றி எழுதும்போது உங்களுக்கு 2 மார்க் கிடைக்குது அதில். தென் சான்று தருகன்னு வரும்போது அதுக்கு ஒரு மார்க்கு, சான்று விளக்கம் மொத்தம் சேர்த்தா உங்களுக்கு ஒரு. ஸோ போகிறோங்க, பொருத்தமான சான்று விளக்கம் பொருத்தம் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கப்படலாம்ன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதே தான், அணி எழுதும்போது அதுக்கு ஒரு மார்க்கு, தென் அணி பொருத்தம் எழுதும்போது உங்களுக்கு 1 மதிப்பெண். ஸோ அது வந்து இலக்கிய நயம் பாராட்டுதல் விச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். பாருங்க, அதுக்கு மோனை எதுகை மையக்கருத்தை எழுதி ஏற்புடைய 3 நயங்கள் எழுதியிருப்பேன். நல்ல கவனிங்க, மையக்கருத்தை எழுதி அந்த கதையோட மையக்கருத்தை எழுதிட்டு 3 நயங்கள், அது எல்லாத்துலேயுமே 3, ஏதாவது எனி த்ரீ அதில் இருக்கிறத எழுதினாலே உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கும். எல்லாத்தையும் எழுதுறதுக்கு நீங்கள்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மோனை எதுகை இயல்பு முறை முரண் அணி கெட் வெரி குட் மார்க் மைடிய சில்ட்ரன். நெக்ஸ்ட் கோஸ் டு ஒரு பழமொழி அதை நிகழ்த்து. ஸோ பாடாந்திணைன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு 2 மார்க்கு, திணை பொருத்தம் வரதுக்கு 1 மார்க்கு, தென் அனதர் 1 பாயிண்ட்க்கு 1 மார்க்கு. ஸோ இதுக்கு அதே துறை விளக்கம், ஒரு எடுத்துக்காட்டு, துறை பொருத்தம். ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து 1 மார்க். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கோட நீங்கள் எழுதினீங்கன்னா தென் யூ வில் கெட் வெரி குட் மார்க்ஸ் மைடிய சில்ட்ரன். ஸோ தமிழாக்கம் ஆஸ் யூஷுவல் அதை கொடுத்துருக்க இங்கிலீஷ் வார்த்தையில் நம்ம தமிழாக்கம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈச் ஒன் கேரிஸ் 1 மார்க். பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கப்படலாம்ன்றாங்க. ஸோ அப்போது பொருத்தமான விடை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் அ வெரி குட் மார்க்ஸ் மைடிய சில்ட்ரன். அண்ட் தென் கோஸ் டு திஸ் தமிழன் 6 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கப்படலாம். நல்லா கவனிங்க பாருங்க, 6 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் எழுதுகிற கேள்விக்கான பதில் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 6 பாயிண்ட்ஸ், இதில் 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ 6 பாயிண்ட் கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு 6 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், முறை வைப்பு, மைய ஆடல் விழா, எழுத்து பயிற்சி, எழுத்தாணி, மனைப்பயிற்சி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் எனி 6 நீங்கள் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் 6 மார்க்ஸ் மைடிய சில்ட்ரன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் கண்ட அனுபவத்தை விளக்குகின்றாங்க. அது பார்த்தீங்கன்னா கலைஞரின் வாழ்வியல் குறிப்புகள், துறை வளர்ந்த விதம், வெற்றிகள், அவருடைய சாதனைகள், அப்புறம் கலைஞரின் வாழ்வு தரும் பாடம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிழையின்றி எழுதினீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் தட் ரெக்வயர்ட் 6 மார்க்ஸ் மைடிய சில்ட்ரன். மாணவர்கள் பிழையின்றி சொந்த நடையில் எழுதி விடை ஏற்புடையதாக இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்றாங்க. அதாவது மாணவர்கள் பிழையின்றி சொந்த நடையில் எழுதி ஏற்புடையதாக இருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் என்றாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆப்டாக யோசிச்சு நீங்கள் எழுதினா போதும், you will get that required marks my dear children. So next, இதில் வெற்றி பெற என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள விண் வேறு என தொடங்கும் மனப்பாட பாடலில் அடிபெறலாமல் எழுதுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் இருக்குது இதில். ஸோ 8 பாயிண்ட்டுக்கு ஒன்றுத்துக்கு ½ மார்க்கு. ஸோ புட்டுக்கதில் வந்து உங்களுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க அடிபெறலாமல் எழுதுகிறதுக்கு. தென் அதுக்கப்புறம் திருக்குறளும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி முடியும் குறளை கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் எழுதணும் நீங்கள். ஸோ வித் திஸ் ஐ ஹோப் இந்த ஆன்சர்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க, எப்படி மார்க் அலோகேட் பண்ணுவாங்கன்றது வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திருநெல்வேலி மேக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அபவுட் திஸ் சேனல். 11th and 12th பொது தேர்வில் எப்படி கரெக்ட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதி மார்க் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் அ சக்ஸஸ் இன் யுவர் எக்ஸாமினேஷன். Please subscribe to திருநெல்வேலி Max YouTube channel and forward to your friends also about this channel. Stay tuned. Happy exam. Thank you so much. Bye.